நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 980 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் வந்து நம்மளோட ஃபீச்சர்ஸ் ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுன் மாதிரி காமிக்குதுங்க. நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைம்லங்க 25.30 முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பனிங்கில் தாங்க ஓரளவுக்கு செல்லிங் வந்துருக்குங்க. 6:30க்கு ஓப்பன் ஆச்சுலங்க, அதில் தான் செல்லிங் வந்திருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டோட மேஜரான கீ ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான் 25 to 25.100ங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கீ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாங்க 24,750 740ங்க. இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ஓப்பனிங் வரலாம் அப்படின்னாங்க, அந்த 900 பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலாங்க. ஸோ 900 பக்கமாக ஓப்பன் ஆகிட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட் வட்டலட்டே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லோ இருக்குது பாருங்கள், இந்த லோ வந்து உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. 850 வந்து உடைக்க ட்ரை பண்ணுவான். ஒன்ஸ் அதை உடைச்சானாங்க திரும்ப 750ங்க. இந்த ரேஞ்சு வர வாய்ப்பு இல்லாதீங்க. இந்த ரேஞ்சில் வந்து திரும்பிச்சுன்னா நீங்கள் பொசிஷனலாக ட்ரேட் எடுத்து ஹோல்டு பண்ணலாங்க. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வர டைமில் நீங்கள் வேணால் ஸ்கல்பிங் வேணால் பார்க்கலாம். அந்த டைமில் மூமெண்டம் அதிகமாக இருக்கும். ஸோ கீழே வந்துட்டு திரும்புறப்ப நீங்கள் பொசிஷனலாக ட்ரேட் எடுத்துக்கலாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டிக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தாங்க 56,300ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான கீ ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு 55,500ங்க. ஸோ இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பெருசாக பேங்க் நிஃப்டியெலாம் ஃபாலோ ஆகுதுங்க. ஃபாலோ ஆனால் நிஃப்டி தான் ஃபாலோ ஆக வாய்ப்பு அதிகம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட் கேப் டவுனில் இது ஓப்பன் பண்ணலாங்க. கேப் டவுன் ஓப்பன் பண்ணிட்டுங்க திரும்ப மெதுவாக இந்த லெவல் திரும்ப ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்கான், 600 வரைக்கும் வந்திருக்கான். இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 500 வரைக்கும் வந்துட்டுங்க, மறுபடியும் திரும்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. இது வந்து மந்த்லி எக்ஸ்பெரி தான். கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் மிட் கேப் பார்த்துடலாம். மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாங்க நேற்று நம்மளோட சப்போர்ட்டில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தாங்க போயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 750ங்க. 12,750 நல்ல ஒரு சப்போர்ட்டு, இன்ட்ராடேக்கு நல்லாயிருக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாங்க இதுதாங்க இந்த 13,050ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக தாங்க இருக்கும். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு கேப் டவுன் ஆகாது நினைக்கிறேன். மிட் கேப் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்குங்க. சின்னதாக கீழே வந்துட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வாய்ப்புகள் அதிகம். மிட் கேப் வந்து பெருசாக இன்றைக்கி ஃபாலோ ஆக வாய்ப்பு இல்லை. மேபி மிட் கேப் இந்த மந்த் எக்ஸ்பெரி இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக இந்த ரேஞ்சை விட்டு மேலேயும் கீழேயும் போக வாய்ப்புகள் இல்லை. ஸோ கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மிட் கேப்பை பொறுத்த வரைக்குங்க. ஓஏ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. நிஃப்டியில் ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா 25லேயே வந்து பார்த்தீங்கன்னா போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸை ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 900ல் ஹண்ட் பண்ணுறானுங்க புட் ரைட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ 900ல் நேற்று காலி பண்ணால் அதுக்கப்புறம் கால் ரைட்டர்ஸை காலி பண்ணுறான். சேம் இதே தாங்க மாற்றி மாற்றி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2500ல் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸை ஹண்ட் பண்ணுறான், 900லேயே ஹண்ட் பண்ணுறான். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கீ ரெசிஸ்டன்ஸ் 2500 இருக்குங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கால் ரைட்டர்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட்டில் ஆக்ட் ஆகுங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பில்டிங்கும் ஆயிருக்கு. எவ்வளோங்க பாருங்கள், ஒரு 118 லட்சம் இருக்கானுங்க. ஸோ பார்க்கலாங்க. இன்றைக்கி ஓப்பனிங் வந்து 900 பக்கம் வந்துச்சுனாங்க, இன்றைக்கி என்ன ஆகுனாங்க, இவனுக்கு பூரா காலி ஆயிடுவானுங்க. இந்த புட் ரைட்டர்ஸ் பூரா 25,000 பூரா வித்துட்டு ஓடிடுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இதுவும் உடச்சிருவான். உடச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த 25,000லேயே 24,900லேயே கால் ரைட்டர்ஸ் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க, லைவில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் வைக்கிறான்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு மாதிரி என்ட்ரி எடுத்துக்கலாம். லைவுக்கு வரேங்க, லைவில் பார்க்கலாம். தேங்க்யூ.